الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله السميع العظيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. صدق الله المولانا العظيم. وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، أو كما قال عليه الصلاة والتسليم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லவனாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நல்ல பெருமானார் நம் இருளும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நம் குடும்பத்தார்கள், உலகிலே உண்டான அனைத்து சமூக மக்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் கருணையும் கிருபையும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான இந்த ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம எல்லாம் அவனுடைய இறை இல்லத்திலே அல்லாஹ் ஒன்று கூடி வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் கிருபையால் பேசப்படுகின்ற கேட்கப்படுகின்ற விஷயங்களை செவிதாழ்த்து கேட்டு அந்த விஷயங்களிலிருந்து பல்வேறு படிப்பினைகளையும் பாடங்களையும் பெற்றுக்கொள்கின்ற சமுதாயமாக எல்லா நம் அத்துணை நபர்களையும் ஆக்கி அருள்பாலிப்பாராக. ஆமீன். அன்பான பெருமக்களே, நம் நாட்டினுடைய 76வது குடியரசு தினத்தை எதிர்நோக்கிய வண்ணம் நாம் எல்லாம் இருக்கின்றோம். இந்திய நாடு 1947 ஆகஸ்ட் 15 அன்று சுதந்திரம் பெற்றது. அதற்கு பின்பு 1950 ஜனவரி 26 இந்த நாடு குடியரசு என்பதாக அறிவிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட குடியரசு தினம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை. அந்த குடியரசு தினத்தை எதிர்நோக்கி இருக்கின்றன. இந்த இந்திய நாடு குறித்து, இந்திய நாட்டினுடைய சூழ்நிலைகளை குறித்து கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்தியா எதற்கு பெயர் பெற்ற நாடு? இந்தியா என்று சொன்னால் ஜனநாயகம், இந்தியா என்று சொன்னால் மதச்சார்பின்மை, இந்தியா என்று சொன்னால் சமநீதியும் சமத்துவமும் வழங்கப்பட்ட நாடு என்ற தாரக மந்திரங்கள் நம்முடைய இந்திய நாட்டிற்கு மாத்திரம்தான் சொந்தமானது. அது நம் நாட்டினுடைய சிறப்பம்சங்களாகவும் சிறப்பு இயல்புகளாகவும் இருக்கின்றது. பல்வேறு மொழிகளையும் பேசக்கூடிய மக்கள் நம் நாட்டில் இருக்கின்றார்கள். பல்வேறு இனத்தவர்களாக, பல்வேறு மதங்களை கடைபிடிப்பவர்களாக, பல கோணங்களிலே பல்வேறு நபர்களாக ஒட்டுமொத்தமாக ஒரு ஜனநாயகமாக ஒன்று கூடி வாழுகின்ற ஒரு சூழ்நிலை இந்திய நாட்டை போன்ற வேறொரு பெரும் நாடு இல்லை என்பதுதான் வரலாறுகளும் கூறுகின்றது. இன்றைய நாட்டினுடைய சூழ்நிலைகளும் அப்படித்தான். இந்தியாவுக்கென்று பல்வேறு விதமான சிறப்பியல்புகள் இருக்கின்றது.
அந்த நாட்டிலே வாழக்கூடிய இந்த மக்களினுடைய குடியரசு என்பது மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஆட்சி நடைமுறைப்படுத்தப்படுகின்ற ஒரு நாடாக இந்த நாடு இருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கம் குடியரசை அங்கீகரிக்கின்றது. குடியரசின் மூலமாக ஒரு அதிபரை தேர்ந்தெடுப்பது, நாட்டினுடைய தலைவரை தேர்ந்தெடுப்பது என்பது இஸ்லாமும் அங்கீகரிக்கின்றது. இஸ்லாமிய குடியரசுக்கும் இந்த இந்திய நாட்டினுடைய குடியரசுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். இந்திய நாட்டினுடைய குடியரசு என்பது எலெக்ஷன் முறையிலே தேர்ந்தெடுக்கப்படுவது. இஸ்லாத்தினுடைய குடியரசு என்பது செலக்ஷன் முறையிலே தேர்ந்தெடுக்கப்படுவது. அனைவரும் ஒன்று கூடி ஒரு முடிவை எடுப்பது இஸ்லாத்தினுடைய அந்த குடியரசினுடைய முறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பொழுது அந்த இறுதியினுடைய காரியங்கள் எல்லாம் முடிந்த பின்பு எல்லா சஹாபாக்களும் அமர்ந்து நம்முடைய அடுத்த தலைவர் யார் என்பதை ஒவ்வொருவராக பேசினார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள். சில சஹாபாக்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கட்டும் என்று சொன்னார்கள். சில பேர் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை சொன்னார்கள். இப்படி பேச்சு நடந்து கொண்டிருந்த சில பேர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை சொன்னார்கள். இப்படி நடந்து கொண்டிருந்த பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் எழுந்து ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை கரம் பிடித்து, உங்களை நாங்கள் எங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னார்கள். அவர்களை தொடர்ந்து எல்லா சஹாபாக்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டோம் என்று ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு செலக்ஷனின் அடிப்படையிலே எல்லா மக்களும் ஒன்று கூடி தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இப்படித்தான் இஸ்லாத்தினுடைய அந்த குடியரசினுடைய முறை. இப்படி இந்த நாட்டிலே நம்முடைய நாடும் குடியரசு நாடு. இந்த நாட்டிலே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு விஷயம் என்பது எல்லா மக்களும் ஒன்று கூடி வாழுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பூமி இந்தியா. பல்வேறு சமய மக்களும் ஒன்று கூடி வாழுகின்ற, சமய நல்லிணக்கத்தோடு சகோதரத்துவத்தோடு வாழுகின்ற ஒரு அற்புதமான நாடு நம்முடைய இந்தியா என்று சொன்னால் அந்த வார்த்தை மிகையல்ல. அப்படிப்பட்ட இந்த இந்திய நாட்டிலே எப்படியெல்லாம் நம்முடைய சமய நல்லிணக்கங்கள் இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். எந்த அளவிற்கு நம்முடைய சமய நல்லிணக்கங்கள், நம்முடைய ரமலானுடைய பண்டிகை என்றால் நம்முடைய சகோதர சமயத்தை சார்ந்த நண்பர்கள் உரிமையோடு நம்மிடத்தில் பிரியாணி கேட்கின்றார்கள். அவர்களுடைய பண்டிகைகளுக்கு இனிப்புகளை வழங்குகின்றார்கள் நமக்கு. ஏன் நம்முடைய பண்டிகைகளிலே மாலை நேரங்களிலே அவர்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் பள்ளிவாசலில் சென்று ஓதி பார்த்தால் எங்களுக்கு நன்றாக ஆகிவிடும் என்ற ஒரு அற்புதமான ஒரு கருத்தியலை கொண்டிருக்கின்றார்கள். அது அவர்களுக்கு ஏற்புடையதாக இருக்கின்றது. திருக்குர்ஆனினுடைய வார்த்தைகளை ஊதுகின்ற பொழுது அதிலே ஷிஃபாவை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். இப்படி சகோதர சமயத்தவர்களும் நாமும் ஒரு அன்போடு அந்யோன்யமாக இருக்கின்ற ஒரு அற்புதமான இந்த சூழல் தான் இந்தியா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய ரமலானினுடைய நோன்பு கஞ்சிகளை வாங்குவதற்காக அவர்கள் ஆர்வம் கொள்வது, இதுவெல்லாம் நாமும் சகோதர சமயத்தவர்களும் எந்த அளவுக்கு ஒரு அன்போடு நடந்து கொண்டிருக்கின்றோம், ஒரு இணக்கத்தோடு இந்த நாடு சென்று கொண்டிருக்கின்றது என்பதற்கு இவைகள் எல்லாம் மிகப்பெரிய உதாரணங்கள். எனவேதான் அல்லாஹ் திருமறையிலே சொல்லுவான், எல்லோரும் ஒரு தாய் மக்கள் என்பதாக திருக்குர்ஆன் சொல்லுகின்றது. யா அய்யுஹன் நாசு இன்னா ஹலக்னாகும் மின் ஸகரி வ உன்ஸா, மனித சமுதாயமே நீங்கள் ஒரே ஆண் பெண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் என்று திருக்குர்ஆன் நீங்கள் உங்களுக்குள் அன்போடு இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இன்னொரு மதத்தினுடைய கடவுளை நீங்கள் திட்டாதீர்கள். அவர்கள் கடவுளாக வழிபடக்கூடியவைகளை நீங்கள் திட்டுவதற்கு உங்களுக்கு அனுமதி அல்ல என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி எத்தனையோ போதனைகள் நம்முடைய சகோதரர்களோடு எல்லா மக்களிடமும் நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும், யாரிடத்திலேயும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது என்ற அந்த சகோதரத்துவத்தை போதிக்கின்ற மார்க்கம் தான் இஸ்லாம். உன்னுடைய அண்டை வீட்டுக்காரர் அவர் முஸ்லீமாக இருந்தாலும் சரி அல்லது முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும்
இருந்தாலும் சரி, ஒரு அண்டை வீட்டுக்காரன் பசியோடு இருக்க நீ உணவு உட்கொண்டால் அவன் உண்மை முஃமினாக இருக்க மாட்டான் என்று சொன்னார்கள் நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி எல்லா தருணங்களிலேயும் எல்லா விஷயங்களிலேயுமே நாமும் எல்லா மனிதர்களும் ஒன்று கூடி நல்ல முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜாதிபத வேதங்கள் எல்லாம் கடந்து சகோதர பான்மையோடு வாழ்ந்து வருகின்றோம். இன்னும் நிறைய பள்ளிவாசல்களிலே நாம் பார்ப்போம். கோயிலுடைய திருவிழாக்களிலே அந்த பக்தர்கள் வருகின்ற பொழுது பள்ளிவாசலில் இருந்து தண்ணீர் பாக்கெட்டுகள் வழங்குவார்கள். அவர்களுக்கு உண்டான ஒரு நல்லிணக்கத்தை பேணுகின்ற அடிப்படையிலே அந்த மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்குகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் தமிழ்நாட்டிலே இன்னும் பல்வேறு இடங்களிலே நிறைந்து காணப்படுகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் சில ஊர்களிலே அவர்களுடைய திருவிழாக்களிலே நம்முடைய முஸ்லிம்களுக்கு முதல் மரியாதையை கொடுக்கின்ற சூழ்நிலைகள் இன்றும் இருக்கின்றது. இன்னும் சில தர்காக்களினுடைய விஷயங்களிலே அதிலே முதல் கொடி கம்பத்தை நட்டுபவர்கள் அந்த தர்காவை சார்ந்திருக்கின்ற சகோதர சமயத்தை சார்ந்த மீனவர்கள் அவர்கள் தான் அந்த விழாவினுடைய தொடக்க நிகழ்வை ஏற்படுத்தி தருவார்கள். இதுவெல்லாம் காலம் காலமாக இந்த தமிழகத்தில் மாத்திரமல்ல, இந்திய அளவிலே முஸ்லிம்களும் சகோதர சமயத்தவர்களும் எந்த அளவுக்கு இணக்கமாக இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு இவைகள் எல்லாம் சாட்சிகள். இது மாத்திரமல்ல, மொகலாய பேரரசிலே மொகலாய மன்னர்கள் எத்தனையோ இந்துக்களுக்கான கோயில்களை கட்டி கொடுத்திருக்கின்றார்கள் என்ற வரலாறுகள் எல்லாம் இன்றளவுக்கும் கூட இந்த இந்திய நாட்டினுடைய சமய நல்லிணக்கத்தினுடைய சான்றுகளாக இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் அறிகின்றோம். அப்படிப்பட்ட இந்த சமய நல்லிணக்க பூமி இன்றைக்கு சிலரால் தகர்க்கப்பட்டு விடுமோ என்ற அச்சம் ஜனநாயகத்தை விரும்புகின்ற எல்லா மக்களுக்கும் இருக்கின்றது. இந்த சகோதரத்துவமும் சமய நல்லிணக்கும் என்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். மதத்தின் அடிப்படையிலே எந்த மக்களையும் கூறுபட்டுவிடக் கூடாது என்பதை எல்லா மக்களும் விரும்புகின்றோம். இங்கே அண்ணன் தம்பிகளாக எல்லா மதத்தினர்களும் ஒன்றாக இருப்பது ஏதோ ஒரு சக்திகளுக்கு பிடிப்பதில்லை. அவர்கள் அரசியல் செய்வதற்காக இன்றைக்கு மக்களை பிரிவுபடுத்துகின்ற மத துவேஷம் செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்களை நாம் தொடர்ந்து இந்திய அளவிலேயும் சரி, அதே போன்று தமிழக அளவிலேயும் கடந்த வாரங்களிலே நாம் கண்டு வருகின்றோம். அதிலே ஒன்று, கடந்த வாரங்களிலே தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகின்ற மதுரையினுடைய சிக்கந்தர் மலை, சிலாத்தினுடைய பாரம்பரியங்களை போற்றுகின்ற தர்காக்கள், அங்கே அடங்கி இருக்கின்ற இறைநேசர்கள் அவர்கள் வெறுமனே அங்கே அடங்கி இருப்பது ஒரு வரலாறற்றவர்களாக அல்ல. ஒவ்வொரு தர்காவுக்கு பின்பும் அதனுடைய இறைநேசர்களுக்கு பின்பும் மிகப்பெரிய பாரம்பரியங்களும் வரலாறுகளும் உண்டு. இந்த தமிழகத்திலே முஸ்லிம்கள் ஏதோ இடைப்பட்ட காலத்திலே வந்ததாக சில தவறான கருத்துக்கள் பரப்பப்படுகின்றது. ஒவ்வொரு தர்காக்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தால் முஸ்லிம்களுடைய பாரம்பரியங்கள் எத்தனை ஆண்டுகள் மிக பழமையானது என்பதை நமக்கு பறைசாட்டுகின்ற வரலாற்று சின்னங்களாக தர்காக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது, இறைநேசர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அஜ்மீரினுடைய ஹாஜா முஹைனுத்தீன் சிஷ்டி அஜ்மீரி அவர்கள் அடங்கி இருக்கின்ற அந்த அஜ்மீர் பகுதியாகட்டும், அல்லது தமிழகத்தினுடைய மிக பிரசித்தி பெற்ற ஏர்வாடி நகரமாகட்டும், நாகூரினுடைய நகரமாகட்டும், இது போன்ற எல்லா தர்காக்களிலேயும் ஜியாரத்திற்காக முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாத சகோதர சமயத்தவர்களும் அவர்களை தரிசிப்பதற்காக சுன்னத்தான ஜியாரத்தை நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து தொன்று தொட்டு ஒரு வளமையாக சென்று கொண்டிருக்கின்ற பாரம்பரியம் கொண்டவர்கள் தான் இந்த முஸ்லிம்கள். ஜியாரத்திற்காக சென்று அங்கே துஆ செய்துவிட்டு வருவது, நம்முடைய தேவைகளுக்காக அல்லாஹ்விடத்திலே ஒரு நல்லடியார்களுடைய இடத்துக்கு சென்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்துவிட்டு வருவது என்ற இந்த ஒரு நல்ல நம்பிக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிக் கொடுத்த ஒரு அற்புதமான வழிமுறை. நல்லோர்களை தொடர்பு கொண்டு அவர்களிடத்தில் இருந்த ஆசிகளை பெற்றுக்கொள்வது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே பார்க்கின்றோம். ஹிஜ்ரி
ஹிஜ்ரி 3 நடைபெற்ற உஹது போர்க்களத்திலே மரணித்த ஷஹீதாக்கப்பட்ட தோழர்கள் உஹதிலேயே அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஹஜரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஹஜரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அப்துல்லா பின் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இன்னும் இது போன்ற பல சஹாபாக்கள் உஹது போர்க்களத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டார்கள். அங்கே ஷஹீதானவர்கள் அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து நபிகளாரும் அவர்களுடைய அருமை தோழர்களான சஹாபாக்களும் அவ்வப்போது வந்து தங்கள் விரும்புகின்ற நேரத்தில் வந்து உஹது களத்திலே நின்று அந்த சஹாபாக்களை ஜியாரத் செய்து சென்ற வழக்கங்கள் நாம் வரலாறுகளிலே நாம் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, இன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், இன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், இவர்கள் எல்லாம் வருடத்துக்கு ஒரு முறை உஹது களத்திற்கு வந்து நின்று ஜியாரத் செய்து அவர்களை நினைவு கூர்ந்த பழக்கங்கள் வரலாறுகளிலே நாம் பார்க்கின்றோம். இப்படி முஸ்லிம்களுடைய இந்த பாரம்பரியமான ஜியாரத்தினுடைய வரலாறு என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் தொட்டு இன்று வரைக்கும் நல்லோர்களை தரிசித்து விட்டு வருவது, இது முஸ்லிம்களுடைய பழக்கம் மாத்திரமல்ல. தமிழகத்தை பொறுத்தவரை, இந்தியாவை பொறுத்தவரை சகோதர சமயத்தவர்களும் கூட தர்காக்களுக்கு வந்து அவர்களுடைய ஆசியை பெறுவதற்காக வேண்டி, அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி அங்கே வந்து ஏழை எளிய மக்களுக்கு உணவுகளை சமைத்து பரிமாறுவதற்காக, தானம் செய்வதற்காக, தானத்திலே சிறந்த தானமாக உணவு தானம், அந்த தானத்தை செய்வதற்காக சகோதர சமயத்தவர்களும் கூட வந்து அங்கே ஆடுகளையும் கோழிகளையும் அறுத்து உணவு சமைத்து கொடுப்பது என்பது இந்தியாவினுடைய, மிக குறிப்பாக தமிழகத்தினுடைய பாரம்பரியமான கலாச்சாரம். இது ஏதோ இன்று நேற்று வந்ததல்ல, 1000 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற இது போன்ற செயல்பாடுகள் இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்படுகின்றது. அதை மத்திய மாநில அரசுகள் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதுதான் இஸ்லாமியர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதோ என்று எண்ண தோன்றுகின்றது. அன்பான பெருமக்களே, மன அமைதிக்காக செல்லப்படுகின்ற, ஒரு துஆவை வேண்டி செல்லப்படுகின்ற, நற்போதனைகளை பெறுவதற்காக செல்லப்படுகின்ற, அங்கே அடங்கி இருக்கின்ற இறைநேசர்கள், அவர்களை குறித்து மார்க்கம் சொல்லித் தரும். வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா, அல்லாஹ்வின் பாதையிலே மரணித்த இது போன்ற நல்லடியார்களை அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள். பொதுவாகவே எல்லா கபறுகளிலேயும் அந்த கபறுவாசிகள், அந்த மையத்துகள், கபரிலே அடக்கப்பட்டவர்கள் வெளியில் நடக்கின்ற விஷயங்களை அவர்களுடைய காதுகளிலே கேட்கின்றன. நாம் அடக்கம் செய்துவிட்டு வந்த பின்னால் நம்முடைய காலடி தடத்தையும் கூட அந்த கபராளிகள் கேட்கின்றார்கள் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்ற ஹதீஸ். பொதுவான கபர்வாசிகள் எப்படி என்றால், இறைநேசர்களுடைய அடக்கஸ்தலம் என்பது அவர்களை பற்றி திருக்குர்ஆன் தெளிவாக சொல்லிவிட்டது. அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள், அல்லாஹ்வை வணங்கி கொண்டு இருப்பார்கள் சில இறைநேசர்கள். இப்படி இறைநேசர்கள் அடங்கி இருக்கின்ற அவர்களுடைய உயர்வுகளை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இந்த தர்காக்கள் என்பது ஆன்மீக ஸ்தலங்கள் என்பதையெல்லாம் தாண்டி முஸ்லிம்களுடைய வரலாறை பறைசாற்றுகின்ற அற்புதமான தலங்கள். முஸ்லிம்கள் இந்த நாட்டினுடைய எத்தனை ஆண்டுகளாக இந்த நாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனுடைய வரலாற்று சின்னங்கள் தான் தர்காக்கள். தமிழகத்தினுடைய முஸ்லிம்களுடைய தொன்று தொட்ட பாரம்பரியம். இதிலே மிக பழமையான பாரம்பரியமாக தமிழகத்திலே திருச்சியிலே அடங்கி இருக்கின்ற தபிலே ஆலம் நதுஹர் ஷா வலியுல்லா அவர்களுடைய வரலாறை நாம் எடுத்து பார்த்தால், அவர்கள் சிரியாவிலிருந்து வந்தவர்கள், சிரியாவினுடைய அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள். நதுஹர் வலி அவர்கள் 1500 வருடங்களுக்கு முன்பாக அவர்கள் சிரியாவிலிருந்து வந்தவர்கள். அரசு பதவிகள் எல்லாம் துறந்துவிட்டு ஆன்மீக பயணத்திலே மார்க்கத்தை மக்களுக்கு போதிப்பதற்காக மதுரைக்கு வந்து அங்கிருந்து திருச்சிக்கு பயணப்பட்டு அவர்களோடு 900 நபர்கள் இந்தியாவிற்கு வந்தார்கள். அவர்களுடைய மந்திரிமார்கள் 900 நபர்களோடு சிரியாவிலிருந்து இந்த தமிழகத்திற்கு வந்தவர்கள். அவர்களால்
ஆயிரக்கணக்கான நபர்கள் தீனுல் இஸ்லாத்தை அறிந்து தெரிந்து புரிந்து கொண்டார்கள், தீனுல் இஸ்லாத்திலே நுழைந்து கொண்டார்கள். இறைநேசர்களுடைய பணி என்பது சாதாரணமானதல்ல. இன்றைக்கு சில குழப்பவாதிகளால் இறைநேசர்கள் என்றாலே, தர்கா என்றாலே முகம் சுளிக்கின்ற ஒரு விதத்திலே இந்த இஸ்லாமிய சமூகத்தை மாற்றிவிட்டார்கள். அவர்களுடைய சுயநலத்திற்காக, லாபத்திற்காக, அவர்களுடைய வளர்ச்சிக்காக வேண்டி இஸ்லாத்தினுடைய பல்வேறு சுன்னத்தான நடைமுறைகளை கொச்சைப்படுத்தி அதனுடைய அடையாளங்களை அளிப்பதற்கு நம்மவர்களே சிலர் காரணமாக விட்டார்கள் என்பது வேறு விஷயம். இவர்களுடைய சேவைகள் இந்த தமிழகத்தில் மாத்திரமல்ல, இந்தியாவினுடைய பல்வேறு நகரங்களிலே தீன் செழித்தோங்குவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தவர்கள் இறைநேச செல்வர்கள். திருச்சி நதஹர் ஷா வலியுல்லா அவர்களால் ஆயிரக்கணக்கான நபர்கள் இஸ்லாத்தில் நுழைந்தார்கள். மாற்று மத சகோதரர்கள் எத்தனையோ பேர் பல்வேறு நலவுகளை அவர்களால் அடைந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய மறைவு ஹிஜ்ரி 419. இன்றைக்கு 1500 தாண்டி ஹிஜ்ரியிலே நிற்கின்றோம் என்றால் 419 இந்த உலகத்தை விட்டு மறைந்த நதஹர் ஷா வலி இந்த தமிழகத்தினுடைய முஸ்லிம்களுடைய பாரம்பரியம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது. அப்போதிருந்து இஸ்லாமியர்கள் இந்த தமிழகத்திலே வாழ்ந்து வருகின்றார்கள் என்பதற்கு திருச்சி நத்தஹர் வலியினுடைய தர்கா மிகப்பெரிய அடையாளமாக முஸ்லிம்களுடைய வரலாற்றை போற்றுவதாக இருக்கின்றது. அதே போன்று ஏர்வாடு இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா மதீனாவில் இருந்து வந்தவர்கள், இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக மதீனாவில் இருந்து தங்களுடைய மந்திரிகளோடு வந்தவர்கள், மதீனாவில் இருந்து ஏர்வாடி வந்தவர்கள். அவர்கள் மார்க்க பிரச்சாரத்திலே பல்வேறு நபர்கள் தீனிலே வந்தார்கள். அவர்கள் வந்த அந்த காலகட்டம் பாண்டிய மன்னர்களுடைய அந்த காலகட்டமாக இருந்தது. ஒரு பாண்டிய மன்னரோடு போர் புரிந்து ஷஹீதாக்கப்பட்டவர்கள் தான் அங்கே அடங்கி இருக்கின்ற இப்ராஹிம் ஷஹீத் அவர்கள். இவர்களுடைய மறைவு என்பது ஹிஜ்ரி 594 என்று சொன்னால் எத்தனை வருடங்கள்? சுமார் 800 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறு என்றால் இவைகளெல்லாம் தமிழக முஸ்லிம்களுக்கு பாரம்பரியம் 800 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து நாங்கள் இருக்கின்றோம் என்பதை பறைசாற்றுகின்ற மிகப்பெரிய அடையாள சின்னங்கள் தான் இந்த தர்காக்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாகூரில் அடங்கி இருக்கின்ற ஷாகுல் ஹமீது வலி அவர்களுடைய வரலாறு என்பது 500 வருடங்கள் முந்தியது. உத்தரப்பிரதேசத்தினுடைய மாணிக்கப்பூர் என்ற அந்த பகுதியிலிருந்து இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக நாகூருக்கு வந்தவர்கள். தஞ்சை நகரத்தினுடைய அப்போது ஆண்டு கொண்டிருந்த விஜயநகர மன்னர் அச்சுதேவராயன் என்பவர் அந்த நாகூர் அந்த ஷாகுல் ஹமீது வலி அவர்களுக்கு அந்த இடங்களை கொடுத்து அங்கே இஸ்லாமிய மார்க்க பிரச்சாரம் செய்வதற்காக கொடுக்கப்பட்ட இடங்கள். இப்படி ஒவ்வொரு தர்காவுக்கும் பல்வேறு விதமான வரலாறுகள் இருக்கின்றது. அந்த வரலாறுகள் எதை சொல்லித் தருகின்றது? இஸ்லாமியர்கள் இந்த தமிழகத்தினுடைய அவர்கள் நம்முடைய பாரம்பரியம் என்ன, இஸ்லாமியர்களுடைய தொன்றுகட்ட பாரம்பரியம் என்ன என்பதை நமக்கு சொல்லித் தருகின்றது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு மதவாதிகளால் மிக பிரச்சனையாக பார்க்கப்படுகின்ற, மதவாதிகளால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு தர்கா தான் சிக்கந்தர் மலை. கடந்த வாரத்திலே அதிலே எவ்வளவு பிரச்சனைகளை அவர்களுடைய தொடர் வேலையாக அதை செய்து கொண்டிருக்கின்ற, தமிழகத்தினுடைய சமய நல்லிணக்கத்திற்கு பேராபத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இது போன்ற நபர்கள் செய்கின்ற விஷயங்களை தமிழக அரசு மிக கடுமையாக அதை கண்டித்து முஸ்லிம்களுடைய மத வழிபாட்டு உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் கூறிக்கொள்ளுகின்றோம். எந்த பிரச்சனையும் இத்தனை காலமாக அங்கே இல்லை. இத்தனை காலங்களாக தொடர்ந்து ஜாதி மத மேதங்கள் கடந்து பல்வேறு சமயத்தவர்கள் அந்த தர்காவுக்கு சென்று ஆடு அறுத்து அங்கே இருக்கின்ற ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது என்பது வழக்கமான ஒரு விஷயம். ஆனால் திடீரென்று புதிதாக இது தர்காவுக்குரிய இடமல்ல, எங்களுடைய கோயில், அங்கே கோயிலும் இருக்கின்றது. அந்த திருப்பரங்குன்ற அந்த மலைப்பகுதியிலே ஒரு மலையிலே கோயில், இன்னொரு மலையிலே தர்கா. இதுவரைக்கும் கோயிலுக்கு செல்பவர்கள் கோயிலுக்கு சென்று வந்தார்கள், தர்காவுக்கு செல்பவர்கள் தர்காவுக்கு சென்று வந்தார்கள். சகோதர சமயத்தவர்களும் அதிகமான நபர்கள் தர்காவுக்கு வந்து போவது வழக்கம். இதுநாள் வரைக்கும் பிரச்சனை இல்லாத இந்த இடத்திலே தங்களை இந்துக்களினுடைய பாதுகாவலர்களாக பெயர் சூட்டிக் கொள்ளுகின்ற சில பேர்
இன்றைக்கு அதை ஒரு பிரச்சனையாக எடுத்து இந்த தமிழகத்தினுடைய அமைதியை சீர்குலைக்க முயற்சிக்கின்றார்கள் என்பதை நாம் பார்த்து வருகின்றோம். அன்பான பெருமக்களே, இதிலே காவல்துறையினுடைய ஒரு அதிகாரி, அந்த பகுதியினுடைய தாசில்தார் இந்த மத ரீதியாக அந்த இந்துத்துவை சார்பு நிலையோடு அங்கே நடந்து கொள்ளுகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த தர்காவுக்கு வரலாறுகள் இல்லையா? அவர்கள் யார் என்று பார்த்தால் அவர்களுக்கு வரலாறுகள் உண்டு. அவர்களால் இந்த நாட்டிலே பயன் பெற்றவர்கள் ஏராளம். இத்துணை சகோதர சமயத்தவர்கள் இந்துக்களும் கூட அந்த தர்காவுக்கு செல்லுகின்றார்கள் என்றால் அதன் மகிமையை, அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த இறைநேசர்களுடைய மகிமையை, அதனுடைய முன்னோர்கள் அதை பாதுகாத்து வந்ததினால்தான் இன்றளவுக்கும் அங்கே மக்கள் சென்று வருகின்றார்கள் என்பது ஒரு யதார்த்தமான விஷயம். 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்தவர் ஹஜ்ரத் ஏர்வாடி இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களோடு மதீனாவிலிருந்து வந்தவர் தான் சிக்கந்தர் மலையில் அடங்கியிருக்கின்ற சிக்கந்தர் அவுலியா அவர்கள். ஏர்வாடி இப்ராஹிம் ஷஹீத் அவர்களோடு மதீனாவிலிருந்து வந்தவர்கள். ஏர்வாடி இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்கள் ஏர்வாடியிலே அவர்கள் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது அவர்களினுடைய ஒரு ஆளுநராக, ஒரு மந்திரியாக இந்த மதுரையிலே அவர்களுக்கு ஒரு பதவியை கொடுத்து, இந்த மதுரை நகரத்திலே உங்களுடைய அந்த பணிகளை மேற்கொள்ளுங்கள் என்று அனுப்பி வைக்கப்பட்டவர்கள். அது மாத்திரமல்ல, பாண்டிய மன்னன் விக்கிரம பாண்டி அவருக்கு தீனுல் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லுகின்ற பொறுப்பை சிக்கந்தர் பாஷா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அவர்கள் சென்று பாண்டிய அந்த மன்னனிடம் சொன்ன பொழுது அவர் கடுமையாக எதிர்த்தார். என்னிடம் சண்டைக்கு வா என்பதாக அழைத்து அந்த சண்டையிலே அந்த பாண்டிய மன்னன் தோல்வியுற்று கொல்லப்பட்டான் என்பது வரலாறு. அதற்கு பின்பு அந்த மலை மீது அவர்கள் ஆன்மீக செயல்பாடுகளுக்காக, அல்லாஹ்வை தியானிப்பதற்காக ஒரு பள்ளிவாசல் கட்ட முற்பட்டு அதை கட்டி கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த பாண்டிய மன்னனினுடைய அந்த ஆட்களால் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பது அவர்கள் வரலாறு. இந்த வரலாறுகள் எல்லாம் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. அந்த பள்ளி பாதியிலேயே நிப்பாட்டப்பட்டிருந்தது. அதற்கு பின்பு மதுரையை ஆண்ட மாவீரன் கான் சாஹிப் அவர்களால் அந்த பள்ளிவாசல் நிறைவேற்றப்பட்டது. அங்கே ஷஹீதாக்கப்பட்ட அந்த சிக்கந்தர் பாஷா வலியுல்லா அவர்களுடைய கபருக்கு பக்கத்தில் அந்த கபரிலையும் ஒரு தர்காவை அங்கே கட்டி அவர்களுக்கு உண்டான ஜியாரத்துக்கள் செய்வதற்குண்டான ஏற்பாடுகளை மாவீரன் கான் சாஹிப் அவர்கள் செய்து கொடுத்தார்கள் என்பது வரலாறு. கான் சாஹிப் அவர்கள் தர்காவுக்கு மாத்திரம் செய்தார்களா என்றால் இல்லை. மதுரையினுடைய வரலாறுகள் சொல்லும், கான் சாஹிப் அவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலையும் சிக்கந்தர் பாஷா மலையும் ஒரு சேர பராமரித்தவர் என்ற சிறப்பு கான் சாஹிப் அவர்களுக்கு உண்டு. ஒரு முஸ்லிம்களுக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டால் சகோதர சமயத்தவர்களுடைய மத உரிமைகளையும் பேணி நடப்பார்கள் என்பதற்கு இதுவெல்லாம் வரலாற்று சான்றுகள். இப்படிப்பட்ட வரலாற்று மிகப்பெரிய வரலாற்று உண்மையை கொண்டிருக்கின்ற இந்த சிக்கந்தர் மலையை இன்றைக்கு மத வெறியர்கள், மதத்தை வைத்து மக்களிடத்திலே பிரிவினையை ஏற்படுத்த நினைப்பவர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு வழி கொடுத்து கொண்டிருக்கின்ற தமிழக காவல்துறை மற்றும் தமிழகத்தினுடைய அரசு இந்த தமிழகத்தினுடைய சகோதர பூமியை சகோதர பூமியாகவே இருக்க வைக்க வேண்டும். நம்முடைய அண்ணன் தம்பிகளாக இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் ஒன்றிணைந்து வாழுகின்ற இந்த தமிழக பூமியை மதக்கலவரங்களால் ஏற்பட்டுவிடக் கூடாது. அது போன்ற யாரெல்லாம் சிந்திக்கின்றார்களோ செயல்படுகின்றார்களோ அவர்களை வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்பதை நாம் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நேரத்திலே நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள், இஸ்லாத்தினுடைய பள்ளிவாசல்கள், தர்காக்கள் மாத்திரமல்ல, கபிரிஸ்தான்கள் மற்றும் வக்ஃபினுடைய நிலங்கள், இவைகளுக்கு சரியான பட்டாக்களையும் அதனுடைய பத்திரங்களையும் பாதுகாத்து வைத்துக் கொள்வது ஜமாத்தினுடைய தலைவர்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு இந்த காலத்தில் இருக்கின்றது. ஏனென்றால் இன்னும் சில வருடங்களுக்கு பின்னால் இந்த நிலைமை இன்னமும் மோசமாக அடையலாம். எனவே அதற்கு முன்னால் நம்முடைய சொத்துக்கள், வக்ஃபு சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வது நம்முடைய கரங்களில் தான் இருக்கின்றது. சுற்றுச்சுவர் இல்லாத கபிரஸ்தான்களுக்கு சுற்றுச்சுவர்களை அமைத்துக் கொள்வது, இது போன்ற பல்வேறு பணிகளை நாம் கணக்கெடுப்பெடுத்து ஒவ்வொரு
அதனை சார்ந்த ஜமாத்துகளும் அதை செய்வது காலத்தினுடைய மிகப்பெரிய கட்டாயம். முஸ்லிம்களினுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். தொன்று தொட்டு பாரம்பரியமாக நடந்து வருகின்ற பல்வேறு மதத்தினுடைய அந்த செயல்பாடுகளுக்கு எந்த ஒரு இடையூறுகளும் வந்துவிடக்கூடாது. அதை அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய செயல்பாடுகளில் பாதுகாப்பையும் நம்முடைய செயல்பாடுகளில் வெற்றிகளையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள்பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.